சூரிய சந்திரர்கள் சாட்சியாக என்று பழங்காலத்தில் சபதம் செய்வார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். சின்னமருது வெளியிட்ட ஜம்புத்தீவு பிரகடனத்திலும் இப்படி மானமுள்ளவர்களின் செயல் சூரிய சந்திரர்கள் உள்ளளவும் நிலைத்திருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதே தாயே. ஆச்சரியத்துடன் கேட்டான் சிறுவன் சிவா. தென்னிந்திய கூட்டமைப்பின் அடிநாதமாக ஆங்கிலேயரை எதிர்க்க பாளையக்காரர்கள் கையாண்டது ஆன்மீக எண்ணமாக இருந்தது. அதே நேரம் அவர்கள் ஐரோப்பியரின் தலையீடற்ற ஆட்சியையே விரும்பினார்கள். நவாபின் ஆட்சியை ஏற்றுக்கொண்டார்கள். அதை சின்னமருதுவின் அந்த ஜம்புத்தீவு பிரகடனம் வெளிப்படுத்தியது. அந்த பிரகடனத்தில் இனி வருங்காலத்தில் ஒவ்வொருவரும் அவரவர் பரம்பரை பாத்தியதையை அடையலாம் என்று திட்டமிடப்பட்டுள்ளது. ஐரோப்பியர் தங்கள் பிழைப்புக்கு மட்டும் நவாபின் கீழ் பணிபுரிந்து இடையூறு இல்லாத வகையில் மகிழ்ச்சி கொள்ளலாம். ஐரோப்பியர் ஆதிக்கம் ஒழிந்துவிடும். எனவே ஐரோப்பியர்களின் தலையீடற்ற நவாபின் ஆட்சியில் இழிபிறவிகளான ஐரோப்பியர் பெயர் கூட இல்லாதவாறு செய்வதற்காக அங்கங்கே பாளையங்களிலும் ஊர்களிலும் உள்ள ஒவ்வொருவரும் தங்களுக்குள் ஒன்றுபட்டு ஆயுதமேந்தி புறப்படுமாறு வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்போதுதான் ஏழைகளும் இல்லாதோரும் விமோசனம் பெறுவார்கள். எச்சில் வாழ்க்கையை விரும்பும் நாய்களைப் போல ஈனப் பிறவிகளுக்கு அடிபணிகின்றவர்கள் கருவறுக்கப்பட வேண்டும் என்று துரோகியரை முதலில் வீழ்த்துங்கள் என அந்த பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டது. இழிபிறவிகளான ஐரோப்பியர்கள் ஒன்றுபட்டும் தந்திரத்தன்மை கொண்டும் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி விட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். எனவே வயல்களிலோ வேறு துறைகளிலோ அரசின் பொது அலுவலகங்களிலோ இராணுவத்திலோ எங்கே வேலை பார்ப்பவராயினும் சரி, பிராமணர்கள் க்ஷத்திரியர்களில் மீசை உள்ள எவராயினும் சரி, இந்த இழிபிறவிகளின் இராணுவ சிப்பாய்களில் எவராக இருந்தாலும் சரி, ஆயுதம் ஏந்தத் தெரிந்த எவராயினும் தங்கள் துணிச்சலை காட்ட இதோ முதல் வாய்ப்பு வந்துவிட்டது என்று புரட்சிக்கான அழைப்பை இந்த பிரகடனம் வெளிப்படுத்தியது. எப்படி இந்த புரட்சியை செயல்படுத்த வேண்டும் என்றும் இந்த ஜம்புத்தீவு பிரகடனம் வழிகளை காட்டியது. எங்கெல்லாம் இந்த ஐரோப்பிய இழிபிறவிகளை பார்த்தீர்களோ அங்கேயே அவர்களை அழித்து விடுங்கள். வேருடன் களையெடுக்கும் வரை அவ்வாறே செயல்படுங்கள். இந்த இழிபிறவிகளிடம் வேலை செய்வோர் எவரும் உயர்ந்தவராக கருதப்பட்டு சொர்க்கத்தை அடைந்துவிடப் போவதில்லை என்பதை நான் அறிவேன். இதனை கருத்தூன்றி புரிந்து கொள்ளுங்கள். நிதானமாக யோசியுங்கள். இவற்றையெல்லாம் ஏற்காதவனின் மீசை என் மறைவிட ரோமத்துக்கு சமம் என்று அந்த பிரகடனத்தில் வீரத்தை தட்டி எழுப்பும் வகையில் அறைகூவல் விடுத்தான் சின்னமருது. இந்த அழைப்பை ஏற்காதவன் உண்ணும் உணவு சத்து ஒழிந்து சுவையற்று போகட்டும். அவனது மனைவியும் குழந்தைகளும் வேறொருவன் உடைமையாகட்டும். அவை அந்த இழிபிறவிகளுக்கு பிறந்தவையாகவே கருதப்படும் என்றெல்லாம் உள்ளம் கொப்பளிக்க உணர்ச்சி தூண்டல் வார்த்தைகளை அந்த பிரகடனத்தில் பதிவு செய்தான். அது மட்டுமல்ல, இந்த பிரகடனத்தை ஏற்காதவன் பேரில் சாபமும் அளித்தான் சின்னமருது. அவன் கொடுத்த சாபங்கள் என்ன தெரியுமா?